இங்கே டிஎன்சிஎஸ்சி எம்ப்ளாயிஸ் யூனியன் 325 சங்கத்தின் சார்பாக அழைக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் மண்டல தலைவர் நீலமேகம் அவர்களே, இந்த மண்டலத்தினுடைய 325 சங்கத்தினுடைய செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் மயில்வாகனன் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் தம்பி ஜெயக்குமார் அவர்களே, இந்த மண்டலத்தினுடைய பொருளாளர் அவர்களே, பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சங்கங்களுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு கட்டுப்பாடான சங்கம் 1-2 ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொன்னாங்க. என்கிட்ட மைக்கை கொடுக்கும்போது மணி 1:55. இந்த கட்டுப்பாடு முதல்ல இருக்கிற தொழிலாளி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற தலையாய கடமை, இந்த கூட்டப்பட்டதற்கான காரணம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் தேன் கூட்டுல கையை விட்டு பார்க்குற மாதிரி முதல்ல இந்த நிர்வாகத்தினுடைய சிலகை வெட்டுவதற்கு இந்த நிர்வாகம் நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலே லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நவீன அரிசி ஆலைகளை கூட்டுறவுத்துறைக்கு தாரை வார்க்கிறோம் என்று சொல்ல மாட்டேன், அதை கூட்டுறவுத்துறை எடுத்து நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக இங்கே ஒரு ஆணையை இட்டு வர இருக்கின்றார்கள். அதை ஏன் நான் தலையாய பிரச்சனை என்று சொல்கிறேன் என்றால், ஏதோ நவீன அரிசி ஆலையை மட்டும் தட்டுவதற்கு அல்ல. கையை விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கான் இவன். என ஏற்கனவே பல நிகழ்வுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆர் காலத்துல இந்த ரேஷன் கடையெல்லாம் கூட்டுறவுத்துறைக்கு போச்சு, ஞாபகம் இருக்குங்களா? இந்த தொழிலாளி கொள்முதல் இருக்கிற தொழிலாளி எல்லாம் இன்னைக்கு வேலையில் இல்லை. மெட்ராஸ்லேருந்து இருந்த நிரந்தர தொழிலாளிய இந்த நிறுவனத்துல இங்க கொண்டாந்து தஞ்சாவூர், கும்பகோணத்தை, திருவாரூர்ல போட்டு வேலை, ஞாபகம் இருக்குங்களா? நெல்லு பிடிச்சாங்க. அன்னைக்கு எங்க போயிருந்தோம் இந்த கொள்முதல் நில பணியாளர்கள்லாம்? அதை தடுத்து நிறுத்தி வெற்றி கொண்ட சங்கம் இது. தயவுசெய்து இந்த நேரத்தில் உணர வேண்டும். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இன்னைக்கு இந்த நவீன அரிசி ஆலைன்னு தொட்டு பார்க்கலாம். ஏற்கனவே இதை பலமுறை தொட்டிருக்காங்க. நான் இந்த நிறுவனத்திலே 50 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறேன். 50 ஆண்டு காலத்தினுடைய இந்த நிறுவனத்தினுடைய வரவுகளை எனக்கு தெரியும். நான் இந்த திருவாரூர் நவீன அரிசி ஆலையில மேனேஜரா ஒர்க் பண்ணேன். இதெல்லாம் இந்த நவீன அரிசி ஆலை என்பது எல்லோரும் பேசினவங்களாம் அந்த லாபத்துல நட்டத்துல, நான் அதுக்கெல்லாம் போகல, எனக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி கொள்முதல் தொழிலாளர்களுடைய நிரந்தரப்படுத்துத பணி தொடர்பான விவரங்களை எல்லாம் பேசுனீங்க. அது ஒரு நீண்ட சப்ஜெக்ட், அதுக்குள்ளேயும் இப்ப போக முடியாது. தொழிலாளர்களுடைய சுமை தூக்கும் தொழிலாளர்களுடைய கூலி பிரச்சனை, அது ஒரு நீண்ட பிரச்சனை. இது மூன்றும் இந்த நிறுவனத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகள். ஆனால் இன்று தலையாய பிரச்சனை என்று சொல்வதற்கு காரணம், நான் சொன்ன மாதிரி தேன்கூட்டுல கையை விட்டு பார்க்கறான், சும்மா இருந்தா மொத்தத்தையும் அனுப்பிச்சிடுவோம். அதுதான் இன்னைக்கு நடக்கிற நிலைமை. அதைத்தான் 325 சங்கம் தலையாய கடமையாயை எடுத்துக்கொண்டு இந்த தமிழகம் எங்கும் இந்த உத்தரவு கிடைத்த 2ஆம் தேதி அன்னைக்கு முடிவு பண்ணி தமிழகம் எங்கும் இந்த மண்டல அலுவலகங்கள் முன்னால மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கின்ற அனைத்து சங்க தோழர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்து அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அனைத்து சங்க தொழிலாளருக்கு நான் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, 72ல் இந்த நிறுவனம் துவங்கப்பட்டது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால். அன்னைக்கு 7 நவீன அரிசி ஆலை கூட்டுறவுத்துறையில் இருந்தது. இந்த நுகர்பொருள் வாணிபக் கழகம் தொடங்கப்பட்ட போது தமிழகம் எங்கும் 7 நவீன அரிசி ஆலைகள் கூட்டுறவுத்துறையில் இருந்தது. இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டவுடன் ஒரு ஆழ்ந்த சிந்தனையும் தீர்க்க தரிசியமாக இருந்த கலைஞர் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? மிக முக்கியமானது கொள்முதலை உற்பத்தி செய்யணும், விநியோகம் செய்யணும். இது மூன்றும் ஒரே துறையில் இருக்க வேண்டும் என்று ஒரே கருத்தின் அடிப்படையில் இந்த நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை கொள்முதலை அளித்தார், உற்பத்தியை செய்தார், விநியோகத்தையும் ஏற்றுக்கொண்டார். அதுதான் மிக ஒரு தலைவனுக்குள்ள அழகு. அதுதான் நீங்க இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த நவீன அரிசி ஆலைய கூட்டுறவுத்துறைக்கே கொடுத்துறாங்கன்னு வச்சுங்க, நெல் அதுக்கு யார் சப்ளை பண்ணுவா? அப்ப நெல்லை பிடிக்கணும்னு போவான். அடுத்தபடி என்ன பண்ணுவான்? நெல்லை அரிசியை என்ன பண்ணணும்? விநியோகம் பண்ணணும். விநியோகத்தை கையில் எடுப்பான். சரியா போச்சா? இப்ப புரியுதா ஏன் இந்த கருத்தை நாங்கள் ஆழ வலியுறுத்துகிறோம்? ஏன் இந்த கருத்தை இந்த 325 சங்கம் முதலிலே எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான காரணம். நான் சொன்ன 72ல் 7 ஆலை கூட்டுறவுத்துறையில இருந்ததுன்னு. 72ல் நுகர்பொருள் வாணிபக் கழகம் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு எங்கும்
இன்று வரை 21 நவீன அரிசி ஆலை, 14 நவீன அரிசி ஆலை உருவாக்கியது இந்த நுகர்பொருள் வாணிப கழகம். 7 நவீன அரிசி ஆலை கூட்டுறவுத்துறை ஏன் அதை வந்து சிவில் சப்ளைஸ்ல ஒப்படைச்சான்? நட்டத்தில் இறங்கிச்சு. இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. இந்த இருக்கிற டிசிஎம் எவ்வளவு பெரிய நிறுவனம், அதுல எவ்வளவு பெரிய நவீன அரிசி ஆலை இருந்தது, செயல்படுத்த முடிந்ததா அந்த கூட்டுறவுத்துறையால்? விட்டுட்டு ஓடி போயிட்டான். கூட்டுறவுத்துறைக்கு என்ன பலம் இருக்கிறது? அவங்களுக்கு பொருளாதார வசதி இருக்கிறதா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறதா, தொழிலாளர்கள் இருக்கிறார்களா? ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆய்வு என்ன ஆய்வு செய்ய போற? இதெல்லாம் ஏற்கனவே பல பேர் ஆய்வு செஞ்சுட்டாயா? அந்த டிசி ஏற்கனவே ஆய்வு செய்தான கூட்டுறவுத்துறையிலிருந்து சிவில் சப்ளைஸ் ஒப்படைச்சான். இங்க இருக்கிற உதாரண டிசிஎம்எஃப் நலிஞ்சு போச்சா இல்லையா? கொடுத்தானா இல்லையா? அது இந்த நுகர்வோர் புக்காணியம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சிறப்பாக செயல்பட்டது? நான் அந்த ஆலையில 3 வருடம் பணியாற்றி இருக்கிறேன். எப்படி அந்த ஆலையினுடைய வளைகுதலை எப்படியெல்லாம் இருந்தது? இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த இவர் சொன்னாரு, 70 பேர் வேலை ஸ்டாப். இன்ஜினியர்ல இருந்து இங்க இருக்கிற ஆனந்தா ஸ்டாப் பேட்டர்னை போய் பாருங்க. 70 பேர் அந்த ஆலையில பணியாற்றணும். அதுல இருந்து கீழே இருக்கிற ஹெல்பர் வரைக்கும். இன்னைக்கு மினிமம் மேக்சிமமா 15 பேர் இருக்கான், மினிமம் 4 பேர் இருக்கான் ஒரு ஆலையில. எப்படிங்க அந்த ஆலை ஓடும்? சிந்திச்சானா இந்த நிர்வாகம்? அறிவு இருக்கா அந்த நிர்வாகத்துக்கு? இதை எப்படி லாப நட்ட கணக்கு பார்க்க முடியும்? இந்த நிறுவனத்திலேயே 3 நிறுவனம் தான் லாபத்தில் இயங்குது. நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று நவீன அரிசி ஆலை, 2வது பெட்ரோல் பங்க், 3வது எரிவாயு விநியோகம். இதை 3ஐயும் ஒரு எம்டி கூட ஒரு அரசாங்கம், நம்ம அரசாங்கத்து காலத்தில் நமக்கு சூழ்நிலையில 3ஐயும் ஒரு எம்டி போர்டுல வச்சு தனியா பிரிச்சு விடுங்க சிவில் சப்ளைஸ்லன்னு கூட சொன்னோம். நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அது கூட சொன்னோம். அந்த நிகழ்ச்சி கூட வந்தது. ஆனால் அதையெல்லாம் பிரிச்சா நம்ம பெரிய மனுஷன் ஆகிட்டோம்னு விட்டுட்டான். இந்த அதிகாரிகள்லாம் ரொம்ப சுயநலமான அதிகாரிகள். யாரு ஆண்டாலும் எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை. இந்த 325 சென்றுக்கு யார் வேணாலும் ஆளலாம். நாங்க எல்லாருடைய ஆட்சியும் பார்த்த சங்கம், எல்லாருடைய ஆட்சி சங்கத்தையும் பார்த்து அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் இந்த நிறுவனத்தை கூட்டுறவுத்துறைக்கு ஒப்படைச்ச போது எதிர்த்து போராடி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போட்டு இந்த நிறுவனம் கூட்டுறவுத்துறையில் இருக்கிற ரேஷன் கடைகள் தமிழ்நாடு நுகர்வுகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட வரலாறு 325 சங்கத்துக்கு உண்டு. யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கலாம். அதனால இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. இது நாங்க ஒரு தூண்டுதல் தான். எங்க மேல கை வச்சீங்கன்னா அந்த ஆட்சி மாறிடும். இது வரலாறு. டிஎன்சிசில யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்க வளராது. அப்படிப்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றுகின்ற இந்த நிறுவனம் எல்லாரும் முயற்சி பண்ணா. 2000 இவ்வளவுக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? இந்த கேஎம்எஸ் ஒண்ணுதான். 2003 தான் எல்லாத்துக்குமே காரணம் மத்திய அரசாங்கம். இதை நுங்க அவன் சைலண்டா நின்று வேடிக்கை பார்க்கறான். அந்த என்னைக்கு கேஎம்எஸ் ஒண்ணு வந்ததோ அன்னையிலேருந்து நம்மளுக்கு அழிவு ஆரம்பிச்சுது. இன்னைக்கு 17% மேல நெல் புடிக்க கூடாது தெரியுங்களா? எவ்வளவோ இந்த மழையில வந்து போராடி ஆய்வுக்குள்ளெல்லாம் அறிவிச்சான, வந்து பார்த்தான, அந்த 17 உயர்த்தி கொடுத்தானா? இல்ல. ஆனா நம்ம ஆட்சி காலத்துல 17க்கு மேல பிடிச்சோமா இல்லையா? 20 இருந்தாலும் 17 போட்டு புடின்னு சொன்னா நிர்வாகம். அப்படி சொன்ன நிர்வாகத்துக்கிட்ட இருக்கானா இல்லையா? 17% நெல்லுன்னு போட்டு புடின்னா 20% நெல்ல தொழிலாளியை காப்பது. எல்லாத்துக்குமே காரணம் இந்த தொழிலாளி, விவசாயி தான். ஆனால் அதனால அழிஞ்சு போனவன் இந்த கொள்நிலை பணியாளர். அதையெல்லாம் பார்த்து அழிஞ்ச 20% நெல்லை பிடிச்சி 17 போட்டு அவங்க ஆட்டா அவுட்ல கொண்டு வச்சிருந்தா அதுக்குள்ள நட்டத்தை யாரு கொடுக்கறது? நான் கொடுத்த இங்க சொன்னேன். இங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு பூரா நெல் இந்த டெல்டா மாவட்டத்துல 10 நாளா இருக்கு, 15 நாளா இருக்கு. ஏதாவது ஒரு அதிகாரிக்கு, அவன் நியாயமான அதிகாரியா இருந்தா அவன் பிடிச்சி வச்ச நெல்லு அன்னைக்கு இருந்த தேதிக்கும் இன்னைக்கு இருந்த தேதிக்கும் இருக்கிற நட்டம் வருதா இல்லையான்னு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. இந்த அதிகாரிகள் எதுக்கு இப்படி கீழே பண்ண? அவன் 40 ரூபா வாங்கினா, 40 ரூபா வாங்கினா, 50 ரூபா வாங்குறான். உண்மையா இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கெல்லாம் யார் எந்த ஒப்ப விட்டு காசு கொடுப்பீங்க? இந்த நட்டத்துக்கு எவன் காசு கொடுப்பான்? தெரியாதா உனக்கு? தெரியுமா தெரியாதா அதிகாரிகளை? இன்னைக்கு 20 நாள் 15 நாள் இந்த நெல் ரோட்ல இருக்க, இதுல வர்ற இழப்புக்கு அந்த தொழிலாளிகிட்ட தான் காசு பிடிக்கிறீங்களா? அந்த தொழிலாளி அதுக்கு காரணமா? ஒன்னால அதுக்கு மூவ் பண்ண யோக்கியதை இல்ல. கோர்ட்ல 48 மணி நேரத்துல மூவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டே இல்ல, செஞ்சியா நீ? அதுக்கு நம்மள்ட்ட ஒத்துமை இல்ல. நீங்க கட்டாதேன்னு சொன்னனால நான் சொல்றேன்னு வைக்க, அதனாலதான் நான் அந்த சப்ஜெக்ட்ல போக விரும்பல. நீங்க பணத்தை கட்டாதேன்னு கட்டாம இருப்பீங்களா? கோர்ட்ல தீர்ப்பு இருக்குங்க. 48 மணி நேரத்துல மூவ் பண்ணணும்னு உத்தரவாதம் வாங்கிட்டான். மேனேஜ்மெண்ட் உத்தரவாதம் காட்டான். 48 மணி நேரத்துல மூவ் பண்றதுக்கு 0.2% லாஸை ஒத்துக்கணும்னு சொன்னான். கோர்ட்டு தீர்ப்பு இருக்கு. பணம் கட்டாதீங்கன்னு சொன்னா இருப்பீங்களா? இருக்கிறது இல்ல. உண்மையா இல்லையா? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. முண்டி அடிச்சுட்டு ஓடிட்டு காசை கொண்டு கட்டுறோம். அவன் அதை பலகீனமா நினைச்சிட்டான். பலகீனமா நினைச்சிட்டான். நம்மளை விட்டா எவன் நெல் பிடிக்க வருவான்? எவன் நெல் பிடிக்க வருவான்? ஒரு லாரிக்கு நெல் ஏற்றத்துக்கு 4000 ரூபா கொடுக்குறான். இறக்கிற கேப்ல கொண்டு 2000 ரூபா கொடுக்குறான். இதெல்லாம் எந்த அப்பா விட்டு காசு? தொழிலாளி என்ன அந்த 19,000 சம்பளத்தையும் 13,000 சம்பளத்தையும் மடியில வச்சுட்டு கொண்டாந்து கொடுப்பான்? இல்ல அதிகாரி கொடுக்குறானா? இல்ல.
இதெல்லாம் இப்படியெல்லாம் நம்மளை வந்து சுற்றி சுழந்து நம்மளை நெருக்கடி பண்றான். அந்த நெருக்கடி பண்றதுல இந்த நவீன அரிசி ஆலையை இந்த ஆய்வுங்கிறப்ப அது ஆய்வு நடக்காது. ஏதாவது ஒரு துறையில கூட்டுறவுல சக்சஸ் ஆனான்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு இது சுகர் மில்லுஸ் இருக்கேன், எல்லா சுகர் மில்லையும் கூட்டுறவு தொழில் மூடிட்டே இல்லையா? மூடி நலிவலெல்லாம் அடையலையா? மூடிட்டான். இதுக்கு பக்கத்துல மாயத்துக்கு பக்கத்துல தலைஞாயிறுல ஒரு ஆலை, இந்த மாதிரி 1000 ஆலைகள் இருக்கு. நடத்த முடியாது, அவன்கிட்ட அந்த வசதி இல்லை. எவ்வளவு பெரிய நிர்வாகத்தை வச்சிருக்கோம், எவ்வளவு பெரிய கோடவுன்களை கட்டியிருக்கோம், எவ்வளவு பெரிய ஸ்டோரேஜ் வசதிகளை செஞ்சிருக்கோம். இதை ஒன்னொன்னா அவன்கிட்ட குடும்பம் அரைக்க உள்ள வந்தோன்னா அரிசி வைக்க இடம் குடும்பம். இப்படியே நம்மளை நோண்டி 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 உங்க எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடிப்படையில தொழிலாளி சில உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டா தெரியும். யாரு செஞ்சாலும் சரி, யாரு ஆட்சியில இருந்தாலும் சரி. ரொம்ப சிறப்பா சொல்ல, எங்க திமுக ஆட்சி காலத்திலேயே கூட்டுறவுத்துறையில தனியாரோட சேர்ந்து 500 டன்னுக்கு நெல் போடு, 1000 டன்னுக்கு நெல் போடுறோம் முயற்சி பண்ணாங்க. நடக்கலையே, நடக்கல, செய்ய முடியும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? இது எல்லாத்தையுமே தனியார் துறையை ஊக்குவிப்பது மத்திய அரசாங்கம். அந்த KMS இருக்கிற கொள்முதல் இதெல்லாம் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே அந்த உத்தரவுல இருக்கு. அதனால அது அவனை ஏதாவது விட்டு பார்த்து தனியார்ட்ட கொடுத்துட முடியுமா? நம்ம வந்து இந்த சுமையை ஏத்துக்க வேண்டாம். கலைஞர் அவர்கள் ரொம்ப என்னென்னமோ சொன்னார், அவர் வீட்டுல கரியான்னு. இந்த நிறுவனத்தை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க. மழை காலத்துல இந்த 17%, 20%, 25% நெல் பிடிச்சிருக்கோம். இங்க இருக்கிற நிரந்தரப்பட்ட கொள்முதல் பிரிவு பொறியாளர்கள் யாராவது இருந்தா யோசிச்சு பாருங்க. 25% எல்லாம் நெல் பிடிச்சிருக்கோம். பிடிக்க சொன்னது அரசாங்கம், அப்ப இருந்த ஆட்சியாளர்கள். ஏன் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதிகாரிகள் போய் 17%க்கு மேல நெல் பிடிச்சா அரிசி வீணா போடுங்க, நெல் வீணா போடுங்கன்னு மழை காலத்துல சொன்னாங்க. என்ன சொன்னார் தெரியுங்களா? இதை என்னையா பண்ணுவான்? அந்த விவசாயி வீட்டுல மழை ஊழ பொருசையில இருக்கான், அவன் வீட்டுல இந்த நலஞ்ச நெல் வச்சு என்னையா பண்ணுவான்? அதனால குடியா நட்டம் வந்தா ஒரு 20% இந்த நுகர்பொருள் விற்பனைகளுக்கு இழப்பே வருதுன்னு சொல்லிட்டியா, அந்த 20% நாம் ரெகுலரைஸ் பண்ணுவோம் அரசாங்கத்தில். அப்படி சொன்ன தலைவன் அந்த விவசாய பாதுகாப்பு. இதெல்லாம் வரலாறு. ஆனா இன்னைக்கு அந்த எல்லாத்தையுமே காத்துல விட்டுறான். அரிசி தயாரிக்கிறத காத்துல விடுறான், எல்லாத்தையுமே காத்துல விடுறான். எல்லா பழியும் இவங்கிட்ட கொண்டாந்து கொள்முதல் பணியாற்ற கொண்டாந்து வச்சு கடைசியில ஒரே வரி 50 ரூபா வாங்கலாம். இதை தவிர வேற ஒருத்தனும் சொல்லு. இவ்வளவு பேருக்கு இது தெரியாதா? என்ன சொன்னாரு மந்திரி? மயிலாடுதுறையில் வந்தோன்னா நான் அவங்களுக்கு அந்த ஒன்று ஏதோ சப்ஜெக்டை முழுசா புரியாம 40 ரூபா வாங்குறது 50 ரூபா வாங்குறது உண்மைதான். அவங்களுக்கு கழிப்பிட வசதி இல்லை, அது இல்லை, அதனால வாங்குறாருன்னு சொன்னாரா இல்லையா மந்திரி மாகரத்துல? அன்னைக்கு அவருக்கு சொன்ன தகவல் அவ்வளவுதான். எங்களை உட்கார வச்சு கூப்பிட்டு பேசு, வாங்க நாங்க வாங்கலீங்க, ஒரே வரி எங்களை உத்தரவு போடு, கொள்முதல் நிலையத்துக்கு போறோம், உட்காந்துருக்கோம், எனக்கு எல்லாம் அங்க கொண்டாந்து கொடு, நான் பிடிச்சி வச்ச இன்னைக்கு பிடிச்சி வச்ச நெல்லை மூவ் பண்ணிட்டுன்னா நாளைக்கு நெல்லை பிடிக்கிறேன் அப்படின்னு நாங்க சொல்றோம். செஞ்சுவியா? செய்ய முடியுமா? இங்க இருக்கிற விசாரம்ல சொல்லுங்க. நாளைக்கு 10 டிபிசியில் போறாங்க, இதேதான் உத்தரவு போடுங்க, டிபிசிக்கு போவோம், எல்லாத்தையும் நீங்க அங்க மூவ் பண்ணி எங்கள்கிட்ட கொடுங்க, பணம் அங்க கொண்டாந்து கொடுங்க, நெல்லை பிடிச்சி வச்சு 1000 மூட்டை பிடிச்சி வச்சிருக்கோம். இந்த 1000 மூட்டை மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நெல் பிடிப்போம் சொல்றோம். விடுவீங்களா? விவசாயி விடுவானா? கொலை பண்ணிடுவோம். விவசாயி அந்த ஊர்ல எங்களை இருக்க விடுவானா? கொடுக்க மாட்டான். இப்படி பல்வேறு விதமான இன்னல்கள் இருக்கு. ஆகையினாலே நிறைய பேசலாம், நேரம் இல்லை. எல்லாத்தையும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த நவீன அரிசி ஆலையை தொடர்றதுங்கிறது ஏதோ நவீன அரிசி ஆலை மட்டும் இல்லை, TNCC அழிக்க போறோம். அதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டான். எல்லா முயற்சியும் KMS கொண்டு குணாளன், நான் இங்கதான் இருந்தேன் திருவாரூர்ல, இந்த இதே MRMல இருக்கிற HT லைன் எல்லாம் கட் பண்ணுங்கன்னாரு. வருஷத்துக்கு 1 லட்சம் டன் கொள்முதல் பண்ணா போதும்னு சொன்னாரு தமிழ்நாடு பூரா. KMS சொல்லாங்கன்னு அன்னைக்கு அதை எதிர்த்து குடும்பத்தோட உண்ணாவிரதம் இருந்து காப்பாற்றியது இந்த 375 இல்லைன்னா அன்னைக்கே கட் பண்ணிடுவான். அது அன்னையிலேருந்து ஆரம்பம். அதான் நான் சொல்றேன், எல்லாத்துக்குமே காரணம் இந்த KMS தான். இன்னைக்கும் KMS தான். உதாரணம் சொல்றேன், 17% வந்து ஆய்வெல்லாம் பண்ணானே, பண்ணி கொடுத்தானா? உயர்த்தி கொடுத்தா வந்து பார்த்தாலும் உத்தரவு போட்டானா? இல்ல. நம்ம 17 இன்னொன்னு சொல்றேன், 100 ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க. 24 லட்சம் டன்னு தான் போன கொள்முதல் நிலையத்துக்கு போன கொள்முதல் பருவத்தில் KMSல மத்திய அரசாங்கம் நமக்கு அலோவ் பண்ணுன கொள்முதல். 53 லட்சம் முடிச்சிருக்கோம், 45 லட்சம் டன்னு. இந்த 24 லட்சத்துக்கு மேல அரிசியா ஒப்படைச்சா அதுக்கு தான் காசு கொடுப்பான். 45 லட்சம் டன்னுக்கு தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசாங்கம் காசு கொடுக்காது. என்ன செய்ய போறோம்னு தெரியல. இது நம்ம ஆட்சியில ஏற்பட்டதான். இன்னைக்கு மந்திரி வீராவேசமா வந்து 55 லட்சம் டன் பிடிக்க போறாராம். இந்த 55 லட்சம் டன்னை பிடிச்சி நம்மளால அரைக்க முடியுமா? அரைக்கிறதுக்கு வசதி இருக்கா? இன்னைக்கு போன வருஷத்து நெல்லை பிடிச்ச நெல் அங்கங்க இருக்கா இல்லையா? இதுக்கு அரிசி ஆனா என்ன அப்படியே வெள்ளை வரும்? இதுக்கெல்லாம் அறிவு வேணாம் அதிகாரிகளுக்கு. இல்ல, நீங்க அதுகளை மாதிரி அனுபவப்பட்டவங்கள்ட்ட பேசணும்.
இதெல்லாம் பேசுறதுக்கே பயப்படுறானா? ஒரு விவாதம் பண்றதுக்கே நிர்வாகம் பயப்படுதா? பல்வேறு வித பிரச்சனைகளை உண்டாக்குவது பூராவே அதிகாரிகள் தான். நிலைமை தெரிஞ்சிருந்தா கூட அதை அவங்க சீர்தூக்கி பார்க்கறதுக்கு தயாரா இல்லை. அப்ப அவரு கட் பண்ணாரு. எம்ஜிஆர் காலத்துல கூட்டுறவுத்துறைக்கு இன்னைக்குதான் மாற்ற முயற்சி பண்ணாங்க, நடக்கல. கேஎம்எஸ் வந்ததுக்கு அப்புறம் ஹெச்டி லைனை கட் பண்ண முயற்சி பார்த்தாங்க, அது நடக்கல. இப்படி தொடர்ச்சியா இப்ப ஏற்கனவே இந்த 5-6 பேரை உள்ள விட்டான் பாருங்க கோஆபரேட்டிவ்ல, அவனை விட்டு பார்த்தாரே ஒரு இதுதான். இதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஒரு விஜிலன்ஸ் ஆஃபீஸர்னு மட்டும் ஒருத்தனை மட்டும் கோஆபரேட்டிவ்ல இருந்து போட்டான். இந்த பழைய ஆட்களுக்கு ஞாபகம் இருக்கும். ராஜேந்திரன் ஒரு ஆளு, அவன் கோஆபரேட்டிவ்ல இருந்து வந்தவன். இப்படி நம்மளை நோக்கி ஒவ்வொரு தம்பிக்கும் நம்ம தூங்குறோமா முடிச்சுட்டு இருக்கோமான்னு பாக்குறான். அதை முடிச்சுட்டு இருக்க வேணுங்கிறதுக்கு தான் முதலடியா 325 சங்கம் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த தமிழ்நாடு எங்கும் நடத்தக்கூடிய. இது ஏதோ இன்னையோட முடிஞ்சு போடணும் நம்ம இந்த நிர்வாகம் நினைக்க வேணாம். அடுத்தபடி நாங்கள் அனைத்து சங்கங்களையும் திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நிறுத்துவோம். இதைவே இல்லாம கோட்டையை முற்றுகையிடுகின்ற போராட்டம் வரைக்கும் கண்டிப்பாக நடைபெறும். இது ஏதோ நவீன அரசியலைக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இந்த டிஎன்சிசி நிர்வாகத்தை காப்பதற்கு என்று கூறி தந்த வாய்ப்பினைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.